ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு காட்டில் வாழ்கிற பறவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இதோ இந்த அழகான கிளியை பாருங்களேன். இந்த கிளி ரொம்ப புத்திசாலியானது. ஏன் தெரியுமா? இந்த கிளிகளால் மனிதர்கள் பேசுகிறத திரும்ப பேச முடியும். இந்த கிளிகளுக்கெல்லாம் பழங்கள் அப்புறம் காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம சந்திக்க போகிற பறவை கழுகு. கழுகுலாம் தன்னோட வலிமையான ரெக்கைகளை பயன்படுத்தி வானத்தில் உயரமாக பறக்குது. அது மட்டும் இல்லாமல் கழுகுகள் தங்களோட கூர்மையான கண்களை வச்சு நிலத்தில் இருக்கிற அதோட இரையை ஈஸியாக பிடிக்க முடியும். இதோ இந்த தண்ணியில் நிற்கிற இந்த பறவையோட பேர் தான் கிங்ஃபிஷர். தண்ணிக்கிட்டேயே இந்த கிங்ஃபிஷர் ரொம்ப நேரம் பொறுமையாக காத்திருக்கும். அதோட கண்களுக்கு மீன்கள் தெரிஞ்சோடனே ரொம்ப விரைவாக போய் அந்த மீன்களை பற்றி சாப்பிட்ரும். அடுத்ததாக இந்த உயரமான கிளையில் ஓய்வெடுத்துட்டு இருக்க ஆண்டையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டையை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? நம்மெல்லாம் இரவு நேரத்தில் தானே தூங்குவோம், ஆனால் இந்த ஆண்டைகள்லாம் பகல் நேரத்தில் தான் தூங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டைகள்லாம் இரவு நேரத்தில் தங்களோட கூர்மையான பார்வையை பயன்படுத்தி வேட்டையாட கூட செய்யும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பறவை மயில். பருவமழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த மயில்கள்லாம் நடனமாடுமா. மலையில் மயில் நடனமாடும்போது அதோட இறகுகள்லாம் அப்படியே நின்றதை பார்த்துருக்கீங்களா? அழகாக இருக்கும். அடுத்து இந்த குட்டி ஹம்மிங் பேர்டை பாருங்களேன். இந்த ஹம்மிங் பேர்டு தன்னோட ரெக்கையை வேகமாக அசைக்கிறது பார்க்குறதுக்கு காட்டில் மிதக்கிறது மாதிரியே இருக்குல்ல. இந்த ஹம்மிங் பேர்ட் பூவில் இருக்கிற இனிப்பான தேனை குடிச்சிட்ருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பறவை ஹார்ன்பில். இந்த ஹார்ன்பில் பறவையோட அழகு நீளமானதாகவும் வளைவானதாகவும் இருக்கிறதுனால பூச்சிகள் அப்புறம் பழங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமானதாக இருக்குது. அடுத்து இந்த குருவியை பாருங்களேன். இந்த குருவி அடர்ந்த காடு அப்புறம் நகரத்தில் இருக்கிற தோட்டங்கள் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த பறவை நாள் முழுவதும் கீச்சிடக்கூடியது. அடுத்து மரங்கொத்தி. இந்த மரங்கொத்தி தன்னோட வலிமையான அழகை வச்சு மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும். அப்படி கொத்தும்போது அங்கே இருக்கிற பூச்சிகளெல்லாம் இந்த மரங்கொத்தி சாப்பிட்ரும். நம்ம சந்திக்க போகிற கடைசி பறவை புறா. இந்த புறா பார்க்குறதுக்கு அழகான வெள்ளை நிறத்தில் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, புறாக்கள் அமைதிக்கான சின்னமாக கூறப்படுது. இன்னைக்கு நம்ம நிறையா பறவைகளை சந்திச்சோம்ல. ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு தனி சிறப்போடு இருந்தது. இதில் உங்களுக்கு எந்த பறவை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, see you.